ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். அதுக்கு ஒரு மிக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு கடாயில் நான் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வதக்கிறதுக்கு தான், அதனால் ஒரு டீஸ்பூனே போதும். ஒரு 5 போல் வரமிளகாய் எடுத்திருக்கேன். 2 மிளகாவும் கலந்து தான் எடுத்திருக்கேன். ஒரு 7 போல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு ஸ்ட்ரிப்பு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு கொட்டை அளவுக்கு புளி. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயில் நல்லா வதக்க போகிறோம். ஏன்னா ஃப்ளேம் ரொம்ப கூட இருந்தால் பூண்டு ரொம்ப வதங்கிடுச்சுன்னா லைட்டாக கசப்பு வரும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக பூண்டு கலர் மாறுற அளவுக்கு வதக்கினா போதும். பார்த்திங்கனாலே தெரியும், கொஞ்சம் பூண்டு இப்போ கலர் நல்லா மாற ஆரம்பிச்சிச்சு. இது போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம நிறுத்திடலாம். இதை தனியாக எடுத்து நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம். மிக்சியில் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் கொரன்னு இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த சாதம் கிளறத்துக்கு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் நான் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா நைஸ் கட்டாக கட் பண்ணிங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், சீக்கிரம் வதங்கவும் செய்யும். இதை நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கணும், நல்லா ப்ரௌனாக ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பையும் சேர்த்து நல்லா திரும்பவும் நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரணும், அது வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாதிரி இப்போ நல்லாவே ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினோன்னா இப்போ நம்ம இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை நல்லாவே நம்ம இந்த இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தான் சாதம் கிளறும் போது நம்மளுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். டேஸ்ட் நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கலந்தோன்னே இதை இப்போ நிறுத்திடலாம். இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம சாதம் கிளற ஆரம்பிச்சிடும். இந்த மிக்ஸை நல்லா சூடான சாதத்தில் போட்டு நல்லா கிளறி இதோட ஒரு ஃப்ரை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும். இது ஒரு 5 to 10 மினிட்ஸில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.